அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சாதனா. நான் ஸ்ரீவாரி பதிமப்பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். அதிகாரம் எண் 49 காலம் அறிதல். குறள் எண் 485 காலம் கருதி இருப்பவர் கலங்காது ஞானம் கருதுபவர். குறளின் பொருள்: காலத்திற்கு இடம் தராமல் உரிய காலத்தை எதிர்பார்த்து பொறுமையாக இருப்பவர்கள் இந்த உலகத்தையே கூட வென்று காட்டுவார்கள். குறளின் கதை: ஒரு ஊர்ல குமரன்னு ஒரு சின்ன பையன் இருக்கான். அவனுக்கு வாள் சண்டைனா ரொம்ப பிடிக்கும். அவன் போய் அவங்க அப்பாட்ட நானும் வாள் சண்டை கற்றுட்டு இந்த நாட்டிலேயே பெரிய வீரனா வரணும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவங்க அப்பா நம்ம கிட்ட காசு இல்லை, உனக்கு காசு வாங்காமல் உனக்கு யார் சொல்லி தருவா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒருத்தர் போகிறாரு. அவர் நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு குமரன் எங்கள் அப்பா அவன் அவங்கக்கிட்ட எங்ககிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அவர் நான் உங்களுக்கு காசு வாங்காமையே சொல்லித்தரேன், ஆனால் என் கூடயே அவன் வந்துடணும், என் கூடயே தங்கி தான் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. குமரன் எங்கள் அப்பாவும் சரின்னு சொல்லிட்டு அமுச்சு வச்சிடறாரு அவனை. ஆனால் அங்கே போனதுலேருந்து அவர் இவனுக்கு சின்ன சின்ன வேலை தான் கொடுத்துட்ருக்காரு. எந்த இதுவுமே அவனுக்கு சொல்லித்தரல. துணி துவைக்கிற வேலை, சாமான விளக்குற வேலை, இது மாதிரி தான் சொல்லிகிட்ருக்காரு. ஒரு நாள் இவன் போய் கேட்குறான் அவர்கிட்ட, எனக்கு நீங்கள் வாள் சண்டைக்கான எந்த பயிற்சியுமே கொடுக்கலையே, எனக்கு இந்த மாதிரி வேலை தான் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு அவர் எதுவுமே சொல்லாமல் போயிடுறாரு. ஒரு நாள் இவன் வேலை செஞ்சிட்ருக்கிறப்ப அவர் பின்னாடியிலேருந்து அவனை தாக்குறாரு. அவன் யோசிக்கிறான், நம்ம அசந்தா நம்மளை அடிச்சிடுவார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கவனமாக இருக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு நாள் மாஸ்டர் வேலை செஞ்சிட்ருக்கிறப்ப இவன் போய் பின்னாடி இருந்து வாளை எடுத்து அவரை தாக்க போகிறான். அதை ஆனால் மாஸ்டர் ஒரு நொடியில் தடுத்துடுறாரு. அதுக்கப்புறம் இவன் சொல்லுறான் மாஸ்டர்கிட்ட, எனக்கு நீங்கள் ஒரு வாள் சண்டையில் ஒரு லெசன் கற்றுக் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறான். இதுதான் இந்த குறளோட கதை. காலம் கருதி இருப்பவர் கலங்காது ஞானம் கருதுபவர்.